Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸல்ல ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி ஒரு அசெட்டோடைய டெப்ரிசியேஷன் வேல்யூ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அக்கவுண்டிங் பீரியடுக்கு அந்த அசெட்டோடைய டெப்ரிசியேஷன் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு சொல்லி எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அசெட்டோட டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காஸ்ட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்ச்சேஸ்டு, அடுத்தது எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பீரியட், சால்வேஜ் வேல்யூ, பீரியட் அப்படின்னு சொல்லி அந்த டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஸ்ட் அப்படிங்கிறது நம்ம அந்த அசெட்டை என்ன அமௌண்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணமோ அதை தான் நம்ம அந்த இடத்துல காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்ச்சேஸ்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அசெட்டை என்ன டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணமோ அதை தான் டேட் ஆஃப் பர்ச்சேஸ்டு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பீரியட், அதாவது அந்த அசெட்டோடைய பீரியடோடைய அதாவது அந்த ஒரு பர்டிகுலர் பீரியடோட எண்ட் ஆஃப் த டேட்டை தான் நம்ம எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சால்வேஜ் வேல்யூ, அதாவது அந்த எண்ட் ஆஃப் த பீரியடில் அந்த அசெட்டோடைய வேல்யூ என்ன இருக்குமோ அதை தான் நம்ம சால்வேஜ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீரியட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பீரியடுக்கான டெப்ரிசியேஷன் எது கால்குலேட் பண்ணுறோமோ அதான் நம்ம பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் ரேட், அந்த அசெட் டெப்ரிசியேட் ஆகிறத நம்ம இந்த இடத்துல பர்சன்டேஜில் கொடுத்துருக்கிறதுனால இந்த இடத்துல டெப்ரிசியேஷன் ரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேசிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இயர்ஸில் இருக்கிற டேஸை கவுண்ட் பண்ணுற மெத்தட். இப்போ இதுக்கான டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காஸ்ட் நான் 15,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது அந்த அசெட்டோடைய ரேட் பார்த்தீங்கன்னா நமக்கு 15,000, அதாவது அதனுடைய ஸ்டார்டிங் பீரியடில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல January 1, 2014 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு March 12, 2014 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சால்வேஜ் வேல்யூ, அதாவது எண்ட் ஆஃப் த பீரியடில் அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 500 இருக்கும், அதனால் 500 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம கால்குலேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பீரியட், அதனால் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம அசெட்டோடைய டெப்ரிசியேஷன் ரேட் 10%, அதனால் அந்த இடத்துல நான் 10% அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேசிஸ், நம்ம கவுண்ட் பண்ணுற மெத்தட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் மெத்தட், அதனால் இந்த இடத்துல 1 அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். அதாவது 1 அப்படிங்கிறது நம்ம கொடுத்தா போதும், இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை ஆக்சுவல் மெத்தடில் எடுத்துக்கும். இப்போ இதுக்கான டெப்ரிசியேஷன் ரேட்டை நம்ம டெப்ரிசியேஷன் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க இருக்கிற டேப்ஸில் ஃபார்முலாஸில் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபார்முலாஸில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன் நம்ம கிளிக் பண்ணால் போதும், அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேர்ட் ஃபங்க்ஷன் AMORDEGRC அப்படின்னு ஃபங்க்ஷன் இருக்குது. ஜஸ்ட் நம்ம இதை கிளிக் பண்ணால் போதும், நம்மளுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம காஸ்ட் கொடுக்கணும், அந்த அசெட்டோடைய காஸ்ட் கொடுக்கணும். நான் என்ன பண்ணுறேன், அந்த 15,000 அப்படிங்கிற வேல்யூ இருக்கிற அந்த E4 அப்படிங்கிற செல்லை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த டேட் நம்ம கொடுக்கணும், அந்த டேட் நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா அந்த டேட் இருக்கிற செல்லை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், அந்த E5 அப்படிங்கிற செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பீரியடோடைய எண்ட் ஆஃப் த டேட்டை கொடுக்கணும். நான் என்ன பண்ணுறேன், அந்த டேட் இந்த இடத்துல இன்புட் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சால்வேஜ் வேல்யூ, இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 500 அப்படிங்கிற வேல்யூ இருக்கிற செல்லை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பீரியட் அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட் பீரியட், அதனால் ஃபஸ்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேட், அதாவது டெப்ரிசியேஷன் ரேட் தான் அந்த இடத்துல ரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். நான் அந்த டெப்ரிசியேஷன் ரேட் பார்த்தீங்கன்னா நமக்கு 10%, அந்த 10% அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பேசிஸ் 1 அப்படிங்கிறத கொடுத்துறேன். ஜஸ்ட் நம்ம ஓகேன்னு ப்ரெஸ் பண்ணால் போதும், இதனுடைய டெப்ரிசியேஷன் வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஒரு அக்கௌண்டிங் பீரியடுக்கான ஒரு அசெட்டோடைய டெப்ரிசியேஷன் வேல்யூ கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபியூச்சர் கிளாஸில் நம்ம இன்னும் அட்வான்ஸ் ஃபார்முலாஸை பற்றி பார்ப்போம். அடுத்த ஃப்ரெண்ட்ஸ், இதனோட வெப்சைட் நேம் www.tutorjoes.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வீடியோஸ் அல்லது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் எக்ஸல் ஃபார்முலாஸ் வீடியோஸ் வேணால் நீங்கள் எங்கள் வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பில் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.